ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. நல்ல குண்டு குண்டு சைஸில் இருக்கிற அரிசியோ நீளமாக இருக்கிற அரிசியோ கிடச்சா எடுத்துக்கோங்க. எவ்வளோ அரிசி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பொரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. இந்த மாதிரி ரேஷன் அரிசி ஒரு சில இடத்துல நல்ல நீளமாக இருக்கும், ஒரு சில இடத்துல குண்டு குண்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல கலர் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல வேறு மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி எல்லா விதமான ரேஷன் அரிசி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில அரிசியில் வரும், மெயினாக புழுங்கல் அரிசியில் கண்டிப்பாக வரும், பச்சரிசியில் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஏன்னா பொரியில் வந்து பொதுவாக உப்பு வந்து இருக்காது, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணோம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சாதமில் பொரி செஞ்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பில் வறுக்கும்போது அந்த உப்பு வந்துடும், ஆனால் அந்தளவுக்கு வராது, ஓரளவுக்கு தான் உப்பு இருக்கும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ண அரிசி, தண்ணி, உப்பு இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே வந்து இதுக்குள்ளே நல்லா கலந்த அப்புறம் எல்லா பக்கமும் அரிசியில் ஒட்டிக்கும். இதை அப்படியே அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு சூடாக வரணும். நல்லா வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் நம்ம இப்போ போட்டு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை மொத்தமாக நமக்கு வந்து காஞ்சி நமக்கு அப்படியே தனியாக வந்து அந்த அரிசி வரணும். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக உப்பு இல்லைன்னா மணல் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிறுமணலாக இருந்தால் கொஞ்சம் சளிச்சு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு தடவை இதை யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வந்து பட்டாணி, உப்பு கடலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் செய்யும் போது அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கடாயில் வறுத்து எடுத்து அந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இதை வந்து அந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அதில் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த ஆவி வெளியே போகாமல் அப்படியே நமக்கு வந்து அந்த சூடு அப்படியே இருக்கும். அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம அப்படியே வந்து அடுப்பு மேலே கடாயை வச்சு இந்த மாதிரி நல்லா சிறுமணல் இல்லைன்னா உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சிறுமணல் நல்ல சுத்தமான மணல்லாம் இப்போல்லாம் எங்கே கிடைக்கும், நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கோம். இல்லை உப்புன்றது நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடப்பு குச்சி இந்த மாதிரி புதுசாக வாங்கின தென்னந்தொடப்பை வந்து ஒரு 10-15 போல் நம்ம பின்னாடி அந்த சைடு வந்து நல்லா கனமாக இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு இந்த உப்பு நல்லா சூடான அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசியை போட்டு இப்படி கலக்கணும். இந்த தொடப்பு குச்சியை வந்து பயன்படுத்துவாங்க ஒடிஷாவில், கிராமத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தொடப்பு குச்சி தான் பயன்படுத்துவாங்க, பொரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நம்ம வந்து வீட்டில் இந்த ஆயில் ஸ்ட்ரெயினரோ இல்லை இந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் வடிகட்டுறது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸை இல்லை இரும்புலையும் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து நம்ம இதில் பயன்படுத்தலாம். அலுமினியா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது வந்து இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம இதில் போட்டு நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொரி வந்து குச்சியாக இருக்கு இல்லைங்களா, நமக்கு அந்த பொரியை மட்டும் நம்ம இப்படி மேலே தள்ளி இப்படி எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து அந்த மணல் வந்து வெளியே அதிகமாக வராது, ஓரளவுக்கு வரும். நம்ம அதை வந்து மேலே வந்து அப்படியே சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டெஸ்டிங் தான், நல்லா எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக போட்டு வறுத்து இப்படி நம்ம நல்லா, ஆனால் உப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசி அப்படி போட்டோம்னா பாருங்கள், பொரியும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அரிசி வந்து பொரியுறது. அந்த உப்பில் வந்து அரிசி பட்டு பொரியும் போதே அது எப்படி நல்லா பொரியாக மாறுதுன்னு. இந்த மாதிரி தான் வந்து ஒடிஷாவில் பொரியெல்லாம் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மல் பொரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்பேன். அதில் வந்து மஞ்சள் பொரி, இந்த மாதிரி நார்மல் பொரி எல்லாமே செய்கிறது, அதுக்கப்புறம் லைவ்லேயும் செஞ்சு காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நார்மலாக வந்து பொரி இப்படி தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பொரியை செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்வீட்டாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்வீட்டாக மாற்றுறதுனா இப்போ நமக்கு காரப்பொரினா எப்படின்னா, நம்ம பொரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதை சாப்பிடும் போது அந்த டைமில் தான் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன ஆகும்னா நமக்கு நமத்து போயிடும் கொஞ்சம் நேரம் வச்சா. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி செய்கிற ஸ்வீட் பொரியை நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு எத்தனை நாள் இந்த நார்மல் பொரியை வைக்கிறோமோ அதே மாதிரி இப்போ பொரியை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக காற்று போகாத மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. நீங்கள் அதுக்கப்புறமா எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நிறைய தடவை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் அந்த காற்று பட அந்த போயிடும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒடிஷாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு தேவைன்ற போது அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி அப்படியே வச்சுருவாங்க. இப்போ நான் வந்து பொரியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு
அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் சர்க்கரை வந்து நான் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது வந்து கரெக்டான லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம், இல்லைனா வந்து கம்மியான அளவுலேயும் வந்து செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா சர்க்கரை ஜஸ்ட்டு கரையணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு அந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா வந்து சர்க்கரை மெல்ட் ஆன உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த பொரியை அப்படியே இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் சர்க்கரை பாருங்கள் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பொரியை இதுக்குள்ளே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை வந்து முழுசாக கரையணும். ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா ஒரு சர்க்கரை அப்படியே நிற்கும், அந்த ஸ்வீட்னஸும் கரெக்டாக நமக்கு வராது. இப்போ ஏற்கனவே நம்ம பொரியை எப்போவுமே நல்லா டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வைங்க, இல்லைன்னா கவரில் கூட நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. ஈரக்கையோடு எடுத்திங்கன்னா மொறுமொறுப்பு தன்மை போயிடும். இப்போ நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் பூஜை பண்ணோம்னா பொரி வரும் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மையாக அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். இப்போ இது சர்க்கரை பாருங்கள் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்க மாதிரி தெரியுதுங்களா. இதில் நம்ம பொரியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொட்டி இதை நல்லா கலந்துக்கலாம், அதுக்கப்புறமா மீதியை கொட்டலாம். ஏன்னா ஒரேடியாக கொட்டினோம்னா நம்ம கலக்க முடியாது. இதில் பாத்திரம் வந்து அந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஈரப்பதம் நிறைய தெரியுதுங்களா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொரி நம்ம போடலாம். அதனால் நான் இன்னும் பொரியை போட்டு எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் 2 தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் அந்த ஈரப்பதம் எப்படி தெரியுது. இந்த மாதிரி ஈரப்பதம் தெரியாமல் நமக்கு அப்படியே வந்து பொரி வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து காஞ்ச மாதிரி தெரியணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற பொரியையும் நான் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கிறேன். அந்த மாதிரி கலக்கும் போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பொரியோட அதுவும் சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த ஈரப்பதம் வந்து போய் நல்ல மொறுமொறுப்பு அந்த தன்மை வந்து வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகுனா நமக்கு பொரி வந்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதே நம்ம ரொம்ப ஈரமாக இருந்து அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து பிசு பிசுன்னு ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நமக்கே தெரியும் கரெக்டாக வந்து நம்ம நார்மல் பொரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தெரியும் போது நம்ம இதை இது பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னுமே ஈரப்பதம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி சேர்த்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணணும்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பொரி வைக்கிறதுக்கான பாத்திரம், அதில் வந்து கொட்டிட்டு நல்லா கலக்க போகிறேன். சில்லுன்னு ஆன அப்புறமா இப்போ சூடு ஆறிடுச்சு. இதை தொட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நார்மல் பொரி பிடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இது இருக்கும். இப்போ வந்து ஈரப்பதம் சுத்தமாக தெரியல. நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக அப்படி இருக்குது. இதை எடுத்து அந்த டப்பாவில் கொட்டி நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த பாத்திரம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய டப்பாவில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டு பார்த்தா வீட்லேயும் பசங்கள்லேருந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டேஸ்ட் வந்து ஜஸ்ட் லைட்டான ஸ்வீட்டோடு அந்த பொரி சாப்பிடும் போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸு, ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.